வெல்கம் பேக் டு கைரளி உலகம். நம்ம வீடு குடும்ப வீடு மாங்காய்லாம் விழுந்து அந்த ஓடெல்லாம் உடஞ்சி போயிருந்ததுன்னு நான் சொன்னேன்ல. அப்போ இன்றைக்கி சண்டே, கடைகள் ஒன்றும் இருக்காது. ஆனால் நாங்கள் இன்றைக்கி ஃப்ரீயாக இருந்தோம், மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து பார்த்தப்ப நேராக ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த பக்கம் தண்ணியெல்லாம் தாண்டி வயலெல்லாம் தாண்டி தென்னந்தோப்பு இருக்கும், அதையும் தாண்டி ஒரு வீடு இருந்தது பழைய காலத்தில். அவங்களுக்கு போட்டில் தான் போகவும் முடியும் வரவும் முடியும். தண்ணி இருக்கிற மாதங்களில் ஒரு 5-6 மாதம், ஏறக்குறைய 8-10 மாதம், ஏப்ரல் மே அந்த டைமில் தான் ஒரு வெயில் வரும் இங்கே கேரளாவில். மற்றபடி ஒரு 8 மாதம் மேக்ஸிமம் விட்டு மழை இருந்துகிட்டே இருக்கும். அப்போ அவங்க வீடெல்லாம் காலி பண்ணி போயிட்டாங்க. முன்னால் அவங்களுக்கு இடம் இருந்தது, நம்மளை மாதிரி இந்த கரைக்கு வந்துட்டே ஒரு 30 வருஷத்துக்கு மேலே இருக்கும். நான் இங்கே வரும்போது அங்கெல்லாம் சவுண்டு கேட்கும். எல்லாம் ஒரே ஃபேமிலி, சொந்தக்காரவங்க அப்படி இப்படின்னு தான். அதான் அவர் பேர் சிபி அங்கிள். அவர் வந்தார். அவர்கிட்ட கேட்ட உடனே ஓடு இருக்குது அப்படின்னாரு. சரின்னு சொல்லிவிட்டு எங்கள் வீட்டுக்காரர் அந்த பக்கமாக நடந்து அந்த தென்னை மரமெல்லாம் இருக்கிறது இடத்துல எங்கள் நைனா அப்படியே நடந்து போய் சிபி அங்கிள் வீடு போய் அங்கேருந்து பின்ன போய் ஓடெல்லாம் ஏற்றிட்டு போட்டில் தான் ஏற்றிட்டு வந்தாங்க. அந்த ஓடு நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தது, பார்க்கவும் அழகாக இருந்தது. ஏன்னா பழைய காலத்து ஓடுக, அது நல்லா பார்க்க நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தது. இந்த காலத்தில் இருக்கிற மாதிரி இல்லை. இந்த தடவை நாங்கள் ஒரு 25-30 ஓடு ஒரு இடத்துல கிடச்சிது, விலை கொடுத்து வாங்கிட்டு வந்து மாற்றினோம். மேக்ஸிமம் பெருசாக ஓட்டையாக இருந்ததெல்லாம் நாங்கள் மாற்றினோம். ஆனால் என்னாச்சு அப்படின்னா திரும்ப மாங்காய் தான் விழுந்து ஓட்டையாகி போச்சு, ஓடு உடையுது. அந்த மாங்காய் மரம், அந்த மாங்காய் நல்ல டேஸ்டான மாங்காய். இது விளையிறதுக்கு முன்னால் கொஞ்சம் நாளைக்கு முன்னால் மாங்காவை பறித்து ஒரு குடம் தண்ணியை கொதிக்க வைக்கணும், உப்பு போட்டு கொதிக்க வைக்கணும். அப்புறம் அந்த உப்பு போட்ட கொதிச்சதை ஒரு பெரிய அண்டாலையோ பேசின்லேயோ ஊற்றி அதே ஒரு குடம் பச்சை தண்ணியும் சேர்த்து மாங்காவை 2 நிமிஷம் அந்த தண்ணியில் மூழ்கி இருக்கிற மாதிரி வைக்கணும். அதுக்கப்புறமேல கிளாக் நம்ம வச்சுட்டே இருக்கணும், கையில் ஸ்டாப் வாட்ச் மாதிரி வச்சுட்டு நம்ம கரெக்டாக 2 நிமிஷம் வந்த உடனே சீக்கிரமாக அதெல்லாம் எடுத்து வேற ஒரு பக்கெட்லையோ பேசின்லையோ போட்டு தொடச்சி நம்ம மூட்டை கட்டி வச்சிட்டோம்னா சூப்பரான மாங்காய், அவ்வளோ ஃப்ரெஷ்ஷான மாங்காய். ஒரு ஹைப்ரிட் வெரைட்டி தான் அது. நான் வரும்போது சின்ன ஒரு நாதா இருந்தது, அதுக்கு ஒரு 30 வருஷம் பழமை இருக்கும், அவ்வளோதான். அப்படியே அந்த மாங்காய். ஆனால் வெட்டுறதுக்கும் மனசு இல்லை. பிள்ளைகளுக்கு இந்த இயற்கை சார்ந்த காரியங்களும் தான் பிள்ளைகளுக்கு பிடிக்கும். ஆனால் சாப்பிட்றதெல்லாம் கறி, மீன், முட்டை மட்டும்தான். காய்கறிகள் அது சாப்பிட்றதே இல்லாத பிள்ளைங்க. அப்படியே சாப்பிட்றதா இருந்தால் தட்டைப்பயிறு, ஊறுகாய், கஞ்சி அப்படி குடிச்சு, கஞ்சியில் தட்டைப்பயிறு பொரியல், ஊறுகாய், அப்பளம் அவ்வளோ மட்டும்தான் வச்சு சிம்பிளாக சாப்பிடுவாங்க. அது அவங்களுக்கு பிடிச்ச உணவு. மலையாளிஸ் எல்லாருக்கும் அது ஒரு பிடிச்ச உணவு. அது எங்கள் பிள்ளைகளும் சாப்பிடுவாங்க. மற்றபடி ஒரு ஆள் காய்கறியே தொடாது, ஒரு ஆள் தொடும் ஆனால் தொடாது. இப்போ மாங்காய் மரத்தினால நன்மைகளும் உண்டு, தீமைகளும் உண்டு. வெயிலுக்கு நல்ல குளுமையாக இருக்கும் இந்த ஏரியா. அந்த மாங்காய் மரத்தை வெட்டவே கஷ்டம். என்னென்னா வீட்டுக்கு முன்னால் இருக்கிறதுனால வெயில் கடுமையாக இருக்கும்னு சொல்லி தான் மாங்காய் மரத்தை நாங்கள் வெட்டாமல் வச்சுட்டே இருக்கிறோம். அது போக நிறைய மாங்காய், வேறு மாங்காய், டைப்பு மாங்காய் இருக்குது. இது கொஞ்சம் நல்ல மாங்காவாக இருக்குது, மற்றதெல்லாம் நாடன் டைப்பு. இந்த திட்டெல்லாம் இருக்குல்ல, அந்த திட்டு நான் வர்ற காலத்துலேயே அந்த திட்டில் செடிகள் இருக்கும். எங்கள் மாமியார் அப்போ 73 இயர்ஸ் ஓல்டு. என்னோட நாத்தனார் ஒரு ஆள் பயாலஜி மெயின். அப்போ அவங்க செடி விருப்பமாக தானே இருக்கும். அது மட்டும் இல்லை, கேரளாவில் பொதுவாக எல்லா வீடுகள்லையும் செடி இருக்கும். போன நானும் செடி பைத்தியம். நாளை வர வீடியோலெலாம் நம்ம ஓடோட நிலைமை உங்களுக்கு பார்க்க முடியும். அப்படி கேரளா வாழ்க்கை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். சூடு தாங்கவே முடியாது. இப்போ ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டு இருக்குது. உலகமே மாறுறது போல் இங்கேயும் மாற்றங்கள் நிறையா. அப்படியாக ஒரு நாளும் ஒரு கதையாக பார்ப்போம். நாளைக்கு ஓடு மாறுவது. நன்றி, வணக்கம்.